வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கில் கைதான சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு. மட்டக்களப்பு காக்காச்சிவட்டையில் கொலை செய்யப்பட்ட மூவரின் பிரேத பரிசோதனை நிறைவு. 1,00,000க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கில் கைதான சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவியின் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் MM ரியால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் சந்தேக நபர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொலை வழக்கின் 12 சந்தேக நபர்களும் இன்று ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் போலீசாரினால் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். 1,00,000க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அகதிகள் தமிழ்நாட்டில் முகாம்களில் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் பி சிவஞான ஜோதி தெரிவித்தார். அங்குள்ள 5,000 அகதிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள அகதிகளுக்கு சுய தொழிலுக்கான நிதியுதவியையும் அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதி தெரிவித்தார். இவர்கள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காக்காச்சிவட்டை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட மூவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை நிறைவடைந்துள்ளது. கடுமையான தாக்குதலினால் தலையில் ஏற்பட்ட காயங்களே மூவரின் மரணத்துக்கும் காரணமாய் அமைந்துள்ளமை பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியாகியுள்ளதாக போலீசார் கூறினர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற முக்கொலையில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை நேற்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதேவேளை முக்கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. உயிரிழந்த பெண்ணின் 24 வயதான கணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 1.5 வயது பெண் குழந்தையின் தாயான 24 வயதுடைய பெண் மற்றும் பெண்ணின் 55 வயதான தந்தை ஆகியோர் நேற்று முன்தினம் அதிகாலை கொலை செய்யப்பட்டிருந்தனர். 1.5 வயது குழந்தை மற்றும் பெண் ஆகியோரது சடலங்கள் காக்காச்சிவட்டை பகுதியிலுள்ள வீட்டின் கிணற்றில் மீட்கப்பட்டது. சட்டவிரோதமான முறையில் 1,150 கிராம் தங்கத்தை நாட்டிலிருந்து கொண்டு செல்ல முயன்ற பங்களாதேஷ் நாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 7:20 அளவில் டாக்கா நோக்கி பயணிக்கவிருந்த விமானத்தில் குறித்த நபர் பயணிக்கவிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 தங்கக்கட்டிகளை பாதனையில் மறைத்து வைத்தும் மேலும் 8 தங்கக்கட்டிகளை பயணப்பையில் மறைத்தும் சந்தேக நபர் கொண்டு செல்ல முயன்றுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மீட்கப்பட்ட தங்கக்கட்டிகளின் பெறுமதி 57 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வரை எரிபொருள் கொண்டு செல்லும் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பினை சீர் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு மசகு எண்ணெய் இறக்குவதற்காக பயன்படுத்தப்படும் மிதவையுடன் இணைக்கப்பட்டுள்ள 3 குழாய்களில் ஒன்றிலே கடந்த சனிக்கிழமை இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டமையினால் குழாயினை சீர் செய்யும் நடவடிக்கையில் தாமதம் நிலவியதாக பெட்ரோலிய வள அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது எரிபொருள் கொண்டு செல்லும் குழாயினை சீர் செய்துள்ளதாக பெட்ரோலிய வள அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் 2 தினங்களில் இதனை முழுமையாக சீர் செய்ய முடியும் எனவும் பெட்ரோலிய வள அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். நேற்று பிற்பகல் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஆண்களுக்கென கட்டப்பட்ட விடுதி இன்னும் கையளிக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விடுதி பிரச்சனை மிக நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. இதுக்கு எங்களோட அதிகாரிகளிலிருந்து எந்தவித இதுவுமே கிடைக்கல, எந்தவித முடிவுமே கிடைக்கல. அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம், அவங்க உரிய முடிவு தரங்க நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோன்றத உறுதியா இருக்கும். 2013 தர விடுதி இன்னும் எங்களுக்கு தர கிடைக்கல. இதுக்கு இன்றைய தர நாளை தரனோடு ஏமாத்தி தாரிக்காங்க. ஒரு தரல எங்களுக்கு அது தரும் தாரது இன்னைக்கு தரும் வரையும் தருவாங்க
ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகள் மற்றும் கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். மக்களுடன் இணைந்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் நாடளாவிய ரீதியிலான செயற்திட்டம் மக்கள் சக்தி 100 நாட்கள். செயற்திட்டத்தின் 7வது நாள் இன்றாகும். பொதுமக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாடி அவற்றிற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் சக்தி வேலை திட்டம் இன்றும் தொடர்கிறது. கிளிநொச்சி பரந்தன் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு எவ்வித தீர்வும் கிடைக்காத நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக தீர்வு பெற்றுக் கொடுக்கும் எமது செயற்பாடுகள் என்றும் இடம்பெறுகின்றன. இதேவேளை 2 தசாப்தங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படும் தம்புள்ள வேவல வீதியின் தமநயாய சந்தையிலிருந்து அலகோல வரையான பகுதியின் புனரமைப்பு பணிகள் என்றும் இடம்பெறுகின்றன. நாட்டின் இதுபோன்று இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் சிலவற்றை என்றும் நாம் இனம் காண்கின்றோம். 250 மாணவர்களுக்கும் அதிகமானோர் கல்வி பயிலும் மட்டக்களப்பு ஊற்றுச்சேனை தமிழ் கலவன் பாடசாலையின் குடிநீர் பிரச்சினை, பிபில பட்டியகுட கிராமத்திற்கான வீதியினை புனர்நிர்மாணம் செய்வதே குறித்த பிரதேச மக்களின் எதிர்பார்ப்பு. திருகோணமலை பாலத்தடிச்சேனை பகுதியில் குடிநீர் மற்றும் மலசலக்கூட பிரச்சினைகள் என்பன தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றிற்கு உங்கள் ஒத்துழைப்புடன் நேசக்கரம் நீட்ட நாம் தயார். தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதிடும் மனிதங்கள் வாழ்ந்திடும் நம்மவர்கள் மத்தியில் எமது சொந்தங்களின் இந்த அவலங்களை துடைப்பதற்கு நீங்களும் முன்வாருங்கள். உங்களது ஒத்துழைப்புகளை இந்த வங்கி கணக்கினூடாக வழங்கிடலாம். மேலதிக விவரங்களுக்கு 0114-896-896 அல்லது 076-55-25-30. மின்னஞ்சல் government100days@maharaja.lk. மட்டக்களப்பு புளியமடு பாலம் சீரின்மையால் குறித்த பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். வவுணதீவு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட புளியமடு பாலமே இது. குறித்த பாலம் கடந்த வருடத்தில் மாத்திரம் 4 தடவைகள் நீரில் மூழ்கி போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலை காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வைத்தியசாலைக்கு பாடசாலைக்கு செல்பவர்கள், அன்றாட தேவை நிமித்தம் இப்பாலத்தினூடாக போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் பாலம் முழுமையாக புனரமைக்கப்படாமையினால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதால பெரிய மக்கள் பெரிய சிரமப்படுறாங்க. போற வாரத்துக்கு மாறியாலும் போயிடல. தற்காலிகமாக 3 தரம் குழாய் போட்டுருக்காங்க. ஒரு மழை வந்தா அப்படியே முழுதும் போய்த்திடும். இதால களிமடு, பாம்பரசேனை, மண்டாம்பக்கணி, புளியடி மடு, தூத்தஞ்சேனை இப்படியான மக்கள் எல்லாம் இதால குரோஸ் பண்ற. இது பெரிய சிரமத்துக்குள்ள ஆறி ஒரு வெள்ளம் செய்யலாது, ஒரு நெல்லை தேல வரையலாது, ஒரு வாகன போக்குவரத்து செய்யலாது, ஒரு பயல டைமுக்கு கொண்டு வரையலாது. அப்படி பெரிய கஷ்டப்படுற நிலைமையா கிடக்கு. வெகு விரைவில் இந்த பாலத்தங்களுக்கு செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்றோம். 3 தரம் தற்காலிகமாக அது சொல்லி ரோட்டு போட்டிருக்காங்க. அதுக்கும் என்ன போட்டது இப்ப எங்களுக்கு இந்த வார மழை போவலுக்கு போயிடும். மற்றது விவசாயம் செய்யற நேரத்துல வாகனம் இதால போயிடாது. நெல்லை வெட்டி கொண்டு வச்சது நாங்க 1500 ரூபாய் 1300 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அவன் அந்த அளவுக்கு கஷ்டமான வியாபாரத்துல நாங்க நிக்கிறோம். ஒரு வருஷம் முடிஞ்சு ஒருவரும் வந்து கவனிப்பார் இல்ல. வந்து எம்பிமார் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஒரு வேலையும் நடக்கல. அப்படியே கிடக்கு. பாலத்துக்கு போட்டு தர வேணும். புது அரசாங்கம் போட்டுதான் மக்கள் இதால பிரயாணம் பண்ணலாம். பிள்ளைகள் படிக்கிறது போறது வர்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த வழிபாட்டை கொஞ்சம் திருத்தி தர வேணும் சொல்லி நாங்க கேட்கிறோம். தேர்தல் காலங்களில் பாலம் புனரமைக்கப்படும் என அரசியல்வாதிகளினால் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தேர்தல் முடிந்த பின்னர் அவை செல்லாக்காசாகிவிடுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது போக்குவரத்தினை சிரமமின்றி மேற்கொள்ளும் நாள் எப்போது வரும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் புளியமடு பிரதேச மக்கள். 2016 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடருக்கு அமோக ஆதரவு அளிக்கப்பட்டது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு.
நம்பிக்கையின் சுடரையேந்திய ஊர்வல பயணம் 13ஆம் நாள் பயணத்தை மாத்தளையில் ஆரம்பித்திருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். மாத்தளையில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடி எமது வாகன பேரணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் இங்கிருந்து தம்புள்ளை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். MTV MBC ஊடக வலையமைப்பு, ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் ஃபர்ஸ்ட், விளையாட்டுத்துறை அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் எதிர்வரும் ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் விழாவில் இலங்கையிலிருந்து பங்கேற்கும் வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதாகும். அந்த வகையில் தம்புளை வரை இருக்கக்கூடிய வீதியின் இரு மரங்கிலும் கூடி எமது வாகன பேரணிக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும். அடுத்ததாக தம்புளை நகருக்கு நாம் விஜயம் செய்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக மாத்தளை நகரிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர், உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். பிரவுட் ஸ்ரீலங்கன். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.